துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நியூஸு. இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. சூர்யா அவர்களால் இனிஷியலாக சைன் ஆகப்பட்டு அப்புறம் கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸால் ட்ராப் ஆகி விக்ரம் அவர்கள் சைன் பண்ணி பல தடங்கள் தாண்டி 2022ல் ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, பிரேம்குமார், புண்ணியமூர்த்தி இவங்க 2 பேரும் வந்து கிரெடிட்டர்ஸ். யாருக்கு அப்படின்னா, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் துருவ நட்சத்திரத்துக்கு காசு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தோட தேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்க்காக கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. 2018ல் ஆர்பிட்ரேஷன் போயிருக்காங்க, ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸோட ஓனர் வந்து துருவ நட்சத்திரம் படத்துக்கு மேலே அவருக்கு இருக்கிற ரைட்ஸில் 50% வந்து நான் கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இப்போ கிரெடிட்டர்ஸ்க்கு இருக்கிற பெரிய ஹோல்டு வந்து அந்த படத்தோட ரிலீஸ், அந்த படத்துலேருந்து வர ரெவென்யூ, அதனால அவங்க ரிலீஸ் பண்ண விடாமல் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு வரும்போது கிரெடிட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு துருவ நட்சத்திரம் படத்துலேருந்து வர்ற அமௌண்ட்டை வந்து ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றுறீங்கன்னா நாங்கள் வந்து ரிலீஸ்க்கு அலோவ் பண்ணுறோம். எஸ்க்ரோ அக்கௌண்ட்னா என்னென்னா, யூஸ்வலாக ரெவென்யூ வர்றது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு போகும். இது அப்படி போகாமல் நியூட்ரலாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து எல்லா ரெவென்யூவும் வந்துடும். அண்ட் அதுலேருந்து வந்து யாருக்கு என்ன கிளைம் இருக்கோ அதை அவங்க பார்த்து அதுக்கப்புறமா பிரச்சனை இல்லாமல் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் எஸ்க்ரோ அக்கௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் படம் ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கௌதம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும் கிரெடிட்டர்ஸ்ட் இருந்து, அப்படி இருந்தால் தான் என்னால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுக்கு இவர் ஒத்துட்ருக்காரு. அதனால இப்போ லீகல் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஹைகோர்ட் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு எதுவும் பெரிய பிரச்சனை வரல அப்படின்னா மே ஆர் ஜூனில் படத்தோட ரிலீஸ் வந்து இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க.